ஹலோ மாணவர்களே, வணக்கம். மாணவர்களே, நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க, காரில் போயிருப்பீங்க, ஏன் பைக்கில் கூட போயிருப்பீங்க. அப்படி போகும்போது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? என்ன சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாகனத்துக்கும் முன்னாடியும் பின்னாடியும் எண் பலகைன்னு ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. சரி, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் பிளேட்டில் அப்படி என்ன தான் சார் இருக்குது? அதை பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க. சொல்லுங்கள் சாரா. அந்த எண் பலகையில ஒரு 4 இலக்க எண் இருக்கும் தானே? அந்த நம்பர் பிளேட்டில் வெறும் 4 இலக்க எண் மட்டுமா இருக்கும்? இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். வாங்க, இப்போ இந்த வண்டி நம்பர் பாருங்களேன், T24D2846 அப்படின்னு இருக்குது. இந்த டிஎன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம எந்த மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்றத குறிக்கும். கண்டுபிடிச்சிட்டுப்பீங்க. டிஎன் அப்படின்னா என்ன? தமிழ்நாடு. அப்போது இந்த வண்டி தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த மேப்பை பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ பாருங்களேன், ஏபி அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். அது மட்டும் இல்லை, யூனியன் பிரதேசத்துக்கும் இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த மேப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அதுக்கடுத்து நம்ம 24. இந்த 24 என்பது மாவட்டத்தை குறிக்குது. சரியா? சரி, தமிழ்நாட்டில் இந்த 24 என்பது எந்த மாவட்டத்தை குறிக்கும் அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை குறிக்கும். சரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி வரலாம், சார் இந்த எண்கள் எல்லாம் யார் சார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஓ, அதாவது ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த எண்களெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன? ஆங்கில எழுத்தான டி. இந்த ஆங்கில எழுத்து டியை பற்றி அப்புறமா தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஏன் அந்த ஆங்கில எழுத்துக்கள்லாம் வருது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, அதுக்கு அடுத்தது கடைசியாக 4 இலக்க எண்கள். இந்த 4 இலக்க எண்கள் எதுலேருந்து தொடங்கும் அப்படின்னா, 0001லேருந்து 9999 வரைக்கும் தான் அந்த நம்ம வண்டிக்கு எண்கள் தருவாங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஓர் இலக்க எண் எனில் 0 முதல் 9 வரை எத்தனை எண்கள் இருக்கும்? 10 எண்கள் இருக்கும். சரி, 2 இலக்கம் எனில் 01 முதல் 99 வரை எத்தனை எண்கள் இருக்கும்? 100 இருக்கும். சரி, 3 இலக்கம் எனில் 001 முதல் 999 வரை எத்தனை எண்கள் இருக்கும்? 1000 எண்கள் இருக்கும். சரி, 4 இலக்க எண் எனில் 001 முதல் 9909 வரை எத்தனை எண்கள் இருக்கும்? 10,000 எண்கள் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போது 10,000 எண்கள் மட்டும்தான் தர முடியும். ஒரு மாவட்டத்துக்கு வாகன எண்கள் தர ஆரம்பிக்கும் போது முதலாக எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் TN24001 இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா TN24002 இப்படி வரிசையாக தான் சார் தரணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, தற்போக்கா, அதாவது ரேண்டமாக கூட கொடுக்கலாம். ஆனால் எது வரைக்கும் முடியணும்? 9999ஓட அந்த எண் வந்து முடியணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபேன்சி எண்கள் பாருங்களேன், 1 1 1 1 4 1 இருக்குது. இந்த எண் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுத்து வாங்குவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் பணம் கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணெய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எண்ஜோதிடத்தில் நம்பிக்கை வச்சு கூட்டுத்தொகை இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்களை பணம் கொடுத்து வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 999 அப்படின்ற எண்ணை வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா, கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 36 வருது, இந்த எண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து வாங்குறவங்களும் உண்டு. ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. சொல்லுங்க சாரா. ஒரு மாவட்டத்தினுடைய வாகனங்களுக்கு 10,000 எண்களுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா? அருமையான கேள்வி. ஒரு மாவட்டத்துக்கு 10,000 வாகனங்களுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா என்ன சார் செய்கிறது? வெரி குட். இங்கே தான் நம்ம ஆங்கில எழுத்தான நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TN24A 001லேருந்து 9999 வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ எத்தனை வாகன எண்கள் கொடுக்கலாம்? 10,000 வாகன எண்கள் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்களா, ஏ முடிஞ்சிச்சுன்னா ஏ வரிசைக்கு அடுத்தது என்ன? பி. TN24B 001லேருந்து 9999 வரைக்கும் இதில் ஒரு 10,000 எண்கள் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது TN24C 001 முதல் 9999 வரைக்கும் எத்தனை? 10,000. அப்போது 26 ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது. அப்போ 26 ஆங்கில எழுத்துக்களுக்கு 26 × 10,000 போட்டால் எவ்வளோ வருது? 2,60,000 எண்கள் கொடுக்கப்படும். சரி சார், இதுவும் முடிஞ்சிச்சுன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுவும் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஆங்கில எழுத்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்த ஆங்கில எழுத்து என்ன பண்ணலாம்? AA கொடுக்கலாம். இல்லையா, அதுவும் முடிஞ்சிச்சுன்னா AB. இந்த மாதிரி மாற்றி எண்களை கொடுத்துட்ருக்கலாம்.
சரிங்களா? ஒரு நாளைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா புதிதாக வாங்கப்படும் காரு, பைக்கு, ஆட்டோ இதனுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியுமா? 2020ஆம் ஆண்டு வரைக்கும் 32.63 லட்சம். சரிங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனியார் வாகனங்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கு ஆகுது. சரி, அடுத்த டைம் நீங்கள் சாலையில் போகும்போது ஒரு வண்டியை பார்த்தா அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது, அப்புறம் அது எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சரி, ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாகனத்தை வேகமாக ஓட்டுறதும் அதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வண்டியை தரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா முறையான லைசன்ஸ் இல்லாமல் அந்த மாணவர்கள் ரொம்ப வேகமாக ஓட்டி உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது. இன்றைய படிக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையான அனுமதியே இல்லாமல், அதாவது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுவது மிகப்பெரிய குற்றம். ஆனால் இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வண்டியை சகஜமாக கொடுத்து போய் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க, நிறைய உயிரிழப்புகள் ஏறுது. அது இல்லாமல் அது சட்டத்தின்படி குற்றம். முறையான லைசன்ஸ் அனுமதி பெற்று தான் ஒருத்தர் வந்து வாகனத்தை ஓட்டணும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.